ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி ஒவ்வொரு விதமான ட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா, நிறைய நம்ம ட்ரிக்ஸ் வீடியோ போட்டுட்டோம். இதை பார்த்து கூட நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி என்ன ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 361, 362, 363, 364, 365 to 66 வரைக்கும் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ வந்து 361 க்ரீன் விழுந்திருக்கு, அடுத்ததும் க்ரீன் விழுந்திருக்கா, அடுத்தது 363லேருந்து 366 வரைக்குமே ஃபுல்லாக ரெட்டு தான் விழும். ஓகேங்களா, அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மேலெல்லாம் பாருங்களேன், மேலே பார்த்தீங்கன்னா 3 கலர் விட்டு கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அடுத்து ஒரு ரெட்டு விட்டு திரும்ப 5 க்ரீன் விட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம், சரி ஓகே மேலே வந்து அதே கலர் விட்டுருக்காங்க, நம்ம கீழேயும் அதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், 364லேருந்து ரெட்டு விழுந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரி. அடுத்து 365 வந்து நான் திரும்ப ஒரு ரெட்டு தான் கட்டுறேன். ஏன்னா 366 வரைக்கும் நம்ம ரெட்டு சொல்லிடணும். ஓகேங்களா, சரி இப்போ கண்டினியூ பண்ணுவோம். என்ன அப்படின்னா, நம்ம அதே மாதிரி கலர் கீழேயும் அப்படி தான் விட்டுட்ருப்பாங்க, க்ரீன் தான் விட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது ரொம்ப தப்புங்க, சரியா? ஏன்னா அப்படிலாம் விட மாட்டாங்க, கலர் மாற்றி மாற்றி தான் விடுவாங்க. நீங்கள் மட்டும் எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணணும் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ண இங்கே உள்ளே வந்தாலும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே அப்படி தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு ட்ரிக் சொல்லுவீங்க. ஆமாம், நீங்கள் சொன்னப்போ நான் நம்பலை, ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஒரு 2 days உட்காந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க. ஓகேங்களா, 365 அதே மாதிரி ரெட்டு விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் நிறைய வேணும், நம்ம கொஞ்சம் அமௌண்ட் நிறைய போடணுங்க. இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 10Kக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 8K இல்லைனா 10K நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டா போதுங்க. டெய்லியுமே ஒரு டைம் தாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் டெய்லியுமே அமௌண்ட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம். நல்லா திங்க் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து 10K வந்து போடணுமா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்கு டெய்லி 10K கிடைக்குதுல்ல, மந்த்லி எவ்வளோ வரும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 3 lakhsக்கு மேலே கிடைக்கும். ஸோ போதும், நீங்கள் வீட்டிலேருந்தே அமௌண்ட் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாங்க. அதனால தான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், 363ல் ரெட்டு விழுந்துச்சு, 364லேயும் ரெட்டு, 365லேயும் ரெட்டு, இப்போ 366ல் ரெட்டு விழும். மேபி இங்கே வயலட் விழுந்தாலும் விழலாம், எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் கண்டிப்பாக ரெட்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம 366 வரைக்கும் தான் பார்க்கவே போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒரு ரெஃபரலுக்கு வந்து இவங்க எவ்வளோ 450 தராங்கங்க. நீங்கள் ஒரு 10 பேரை பண்ணாலே போதும், அந்த 10 பேரும் ஒரு 1000 இல்லைன்னா 500 ரீசார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு இதுலேயே வந்து 10Kக்கு மேலே கிடைக்கும், 10K 20Kக்கு மேலே கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக உட்காந்த இடத்துலேருந்தே அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாங்க. நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா, மற்றபடி ஆப் பற்றி பேசுகிறதுக்கெலாம் அதிகமாக எதுவுமே கிடையாதுங்க, நிறைய பேசிட்டோம். அடுத்து உங்களுக்கு டவுட்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அண்டு வந்து இதுக்கு ப்ரெடிக்ஷன் குரூப்புமே இருக்குது. நான் தனியாக அப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம பெட் பண்ணுமா, இதுக்கு வந்து அஃபிஷியலாலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு அஃபிஷியல் ப்ரெடிக்ஷன் குரூப்புமே இருக்குங்க டெலிகிராமில். நீங்கள் ஜஸ்ட்டு 1000 rupees ரீசார்ஜ் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணாமல் என்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் இப்போது வந்து அவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. நீங்கள் அந்த ப்ரெடிக்ஷன் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிங்களோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. மினிமம் வந்து 1000ஆவது பண்ணியிருந்தால் தான் அவங்க அந்த குரூப்புக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ லாகின் பண்ணோம் அப்படின்னா அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால் இது ஃபேக்கு அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. 100% வந்து ட்ரஸ்டடான ஒன்று தான். ஏன்னா கஸ்டமர் கேர் இருக்காங்க. ஸோ வித்ராவும் டெய்லி ஒர்க் ஆகிட்டுருக்குங்க. அவங்களே வித்ரா ஹிஸ்ட்ரியெல்லாம் போடுவாங்க. அப்படி வித்ராவில் ப்ராப்ளம்னாலும் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, நம்ம இப்போ 366ல் ரெட்டு சொன்னோம், நான் நினச்ச மாதிரி வயலட் விழுந்துருச்சு பாருங்கள். இதான் நம்ம கெஸ் பண்ணுறது தான் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா, அதான் பற்றி நிறைய பேசிட்டேன், இவ்வளோ தாங்க இந்த இதில். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு ட்ரிக் சொல்கிறேன். இன்றைக்கி அது மாதிரி ட்ரிக் சொன்னேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏன்னா மேலே கலர் மாற்றி லைனாக விட்டுருக்கும் போது நம்ம அடியில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம யோசிக்கணும், கெஸ் பண்ணணும். அது கரெக்டான இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம 2 இது பெட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து இந்த கலர் தான் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இது இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக இந்த ட்ரிக்ஸ் வந்து என்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ₹1000 ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.